அதே நேரம் இந்த தேர் வரைக்குள்ள நாங்கள் ஒரு விளக்கு கொண்டு போவோம் தானே முன்னுக்கு. சொல்லுவோம். அந்த விளக்கு இப்ப ஒரு 3 மணித்தியாலம் போறதென்றால் அது காத்தும் சில நேரம் நூத்து போடும் தானே, ரெண்டால் வழியால கொண்டு வர. அது ஏனென்றால் தேரிலேயே அங்கே ஒரு விளக்கு எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன் அப்ப முன்னுக்கு கொண்டு போக வேணும் என்ற விதி இருக்குது. ஆமா, ஒரு நல்ல நாள், பெருநாள், கல்யாண வீடுகள், பெண்ணு மாப்பிள்ளை அழைப்புக்கெல்லாம் ஒரு விளக்கு அதனாலதான் அந்த காலத்தை தீப்பந்தங்களினாலே பிடித்தார்கள். மூணு கம்பி போட்டு 3 தீப்பந்தங்கள் ஓகே, தீப்பந்தங்கள் ஓகே. இப்ப நேற்று அந்த 3 பேர் லண்டன்ல இருந்து வந்த எங்களோட சொந்தக்காரர் தான் 3 பேர் அவைய பூசை மாதா இருந்தபடியா அந்த விளக்க கொண்டு போக நாங்கள் எத்தனையோ உதவிகள் செய்ய வேண்டியதா இருந்தது. ஏன்னா தேங்காய் பாதியில தான் அந்த விளக்கு நாங்கள் அதை மறைச்சு கொண்டு போறோம். ஏண்டா இது காற்று அணைச்சு போடுமாண்டு, சின்ன காற்று அணைச்சா திருப்பி தீப்படியால கண்ணாடி போத்தல் மாதிரி ஒன்று எடுத்து அதுக்குள்ளுக்கு தீபத்தை ஏற்றி அது ஈஸியாமா அடிக்க. அது சரியா சிமிழி விளக்குமா எல்லாமே சமயோஜித புத்தியோட செய்ய வேண்டிய விதி. தெரியல. ஆனா தீபம் வெளியில தான் நெறிய வேணும் என்று சொல்லிக்கல சில பேர் அப்படி நினைக்கிறமோ தெரியல. அடுத்தது எனக்கு இந்த இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. இந்த தேங்காய் பாதிக்குள்ள கோயில சுவாமி சுத்தேக்கு அதுக்குள்ள எண்ணெய் விட்டு ஒருவர் அடிக்கடி எல்லா கோயிலும் எரிப்பா. அப்படின்னா நான் கேட்டேன், நீ எனக்கு இதை எரிக்கிறீங்களே, எனக்கு இந்த காரணத்தை சொல்லுங்கோண்டா. இல்ல அது எனக்கு காரணம் தெரியாது. அப்ப என்ன சொல்லக்கூடாது நீங்க சொல்ல எரியோண்ட. இல்ல காரணம் தெரியாது. அப்ப காரணம் தெரியாம எனக்கா நீங்க ஏற்றுறீங்களான்னு கேட்டேன் நான். அப்ப எனக்கும் உண்மையான காரணம் தெரியாது. இப்ப வீட்டுல விளக்கு ஏற்றுவோம், நெய் விளக்கு ஓகே, அல்லது எண்ணெய் விளக்கு. ஆனால் கோயிலை சுற்றி வரைக்கும் ஏன் தேங்காய் பாதிக்குள்ள எண்ணெயை விட்டு அந்த விளக்கை ஏற்றுவான் என்ற ஒரு கேள்வி இருக்குது. தேங்காய் பாதிக்க ஏன் என்றது கேள்வி. அப்படி இருக்கா ஐயா ஏதாவது ஐடியா? தேங்காய் என்பது ஒரு கற்பக விருட்சத்தின் ஒரு அருள். அதை உடைத்து நைவேத்தியம் பண்ணி மற்ற பாதியிலே கற்பூரமோ திரியோ நெய்யோ போட்டு ஏற்றும் போது அந்த தேங்காய் பாதியிலே ஏற்ற தீபம் ஒரு 100 பங்கு சிறப்பு நல்ல பலனை தரும். ஓகே, அப்ப நல்ல பலனை தரும் நாங்களும் ஏற்றுறோம். என்ன ஒரு கோயிலும் காண இல்லையோ தேங்காய் பாதியில தீபம் போட்டது நான் காணேன். ஒரே ஒரு பெண்மணி எல்லா கோயிலும் ஏதோ ஒரு விஷயம் இருந்தபடியா செய்யிருக்கிறார். அதான் அவ சொல்லுறா. இல்ல என்ன சில பேருக்கு சொன்னால் அது இதை நான் பார்க்க எனக்கா தெரியாததை தெரிஞ்சு கொள்ளத்தானே என்று கேட்டேன். வாராகி தேவதையை பூஜை பண்ணும் போது பூசணிக்காய் வெட்டி அதிலையும் தீபம் ஏற்றுவார்கள். தேங்காய் உடைச்சு அது உள்ளுக்கு குங்குமத்தை தடவி ரத்த புஷ்பம், ரத்த புஷ்பாஞ்சலி, ரத்த தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பரிகாரங்கள் இருக்கு. அதுல இந்த எண்ணெயோ நல்லெண்ணெயோ நீங்க விட்டுட்டு சிகப்பு திரி, இந்த சிகப்பு நூலாலே செய்யப்பட்ட திரிய போட்டு வேற்றுவார்கள். இதெல்லாம் ஒரு சாந்தி பரிகார முறைகள். அதான் சிலருக்கு முறைகள் இருக்குது. இது இப்படித்தான் குறுக்களை கேட்ட. ஆனா இது என்ன காரணம் தெரியா அவ எப்படி ஏத்து. அப்ப அவ ஏத்துனதை பார்த்துட்டு இது ஏதோ பெரிய நல்ல பலனை கொடுக்க போதோ நாங்களும் ஏற்றி பார்க்கலாமோன்னு 2-3 பேர் என்னோட நேற்று கதைச்சாங்க. அது என்ன நான் அவ கேட்க அவ சொல்லுறாவே இல்லை, அவ தெரியாதுன்னு தான் சொல்றான். சின்ன தெரியாமல் அவாக்கு ஒரு நேற்று இப்படி செய்ய வேணும் என்ற இது இருக்கோ தெரியாம. இப்ப ஒரு 3-4 கோயில்ல பார்த்தேன் அப்படித்தான் செய்யறா. அதான் கேட்டேன் நான், என்ன அதுக்கு தாற்பயம் ஏதாவது இருக்கும். புஸ்தகம் வந்து எனக்கு நேற்று கிடைச்சது. என்ன காளி பூஜா எப்படி எல்லாம் இந்த தீபங்கள் ஏற்ற வேணும், என்ன மாதிரி நல்லெண்ணெய், வெப்பெண்ணெய், கடுகெண்ணெய், இருப்பெண்ணெய், பஞ்ச எண்ணெய், இந்த பாருங்க இதெல்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் வழிபாடு, அம்பாள் வழிபாடு முறைகள் அனைத்தும் இந்த புத்தகத்திலே குறிப்பிட்டு இருக்குதுமா. ஐயா எங்கட தத்துவத்தை நேற்று அங்க வந்தவர் ஒரு எங்கட மாநிலத்தின் முதல்வர் ஒருவர் வந்தவர். அவர் பேசும்போது ஐயா சொல்லுறார் என்னென்றால், அவர் ஒரு இனம், அவருடைய நான் நினைக்கிறேன் அம்மாவோ அப்பாவோ துருக்கியா இருக்கணும், ஒரு ஆள் ஜீவங்காரர்.
அப்ப அவர் வந்து தான் இந்த நாட்டில வரைக்கியாம் சின்ன வயதுல இங்க வந்தவராம் வரைக்கியாம் தகப்பன் சொன்னாராம் எங்களுக்கண்டு எங்களோட மொழிக்கண்டும் ஒரு வரலாறு இருக்கிறதுண்டு அப்ப அந்த அதுல அவர் சொல்றார் எங்கட சமயத்தை தனக்கு இப்படி இந்த கோயிலை பார்க்க அவர் இதை முதற்தரம் கலந்து கொள்கிறார் பார்க்க தனக்கு சரியான சந்தோஷமா இருக்காம் இப்படி வழிபாட்டு முறைகளை இவ்வளவு மக்களும் நம்பிக்கை கொள்ளுகிறார்கள் என்று பார்க்கும் போது இந்த பெருமை அந்த சைவத்துக்கு இருக்கிறதே அவர் ஆழமா சொன்னார் அதை விட அந்த நிறங்களால நாங்க கொடிகள் அந்த சுவாமியின் கொடி பச்சை கொடி அப்படி எல்லாம் அந்த தேரில கட்டி இருக்கிறோம் தானே அதையெல்லாம் அவர் வியந்து பார்த்து சொல்றார் அப்ப தமிழருக்கு இப்படி ஒரு வரலாறு இருக்கிறது அது நம்பிக்கை பலமான வரலாறாக இருப்பதனால் நாளைய சந்ததிக்கும் அது ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் என்று பேசியிருந்தார் அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன் எங்கட சமயத்தை விரும்புகிறார்கள் என்ற ஒரு நிலையும் இருந்தது அதையும் உங்களோட சொல்லிக்கொண்டு அப்ப எங்கட ஆண்டாண்டு காலம் ஒரு பெருமை இருக்குது எங்கட மண்ணுக்கு அந்த எங்கட மண்ணுக்கு இல்ல எங்கட சமயத்துக்கு இன்னும் ஒரு கேள்வி ஐயா போன் நம்பர் இன்னும் ஒரு கேள்வி ஐயா எனக்கு இந்த ஒருவர் நேற்று உருத்திராக்கம் கொண்டு வந்து கொடுத்தார் காசிக்கு போனான் நான் இப்படி வேண்டியதுனால் எல்லாருக்கும் கொடுத்தார் அப்ப என்னுடைய கையிலும் ஒரு உருத்திராக்கம் தந்தார் அது அணியலாமா அல்லது சாமி தட்டில வைக்க வேணுமா இந்த மாதிரி அவருக்கும் தெரியாது இல்ல இது நான் காசிக்கு போனான் இல்ல ஒரு கொட்டை நூல்ல இருக்கு ஐயா ஒரு கொட்டை நான் சொல்லி முடிக்கிறேன் ருத்ராட்சம் என்பது ஒரு புனிதமான ஒரு சிவனுடைய ஒரு அதை மாசத்தீட்டு நீங்கின பிறகு 47-48 வயசுக்கு பிறகு பெண்கள் அணியலாம் சரி சரி ஓகே அணிந்து பாவத்தை நாங்கள் மூட்டை கட்ட வேண்டும் ஓகே ஓகே நான் அதை அணிகிறதா இல்ல என்னண்டு எனக்கு பயமா கிடந்தது கொஞ்சம் உங்களை கோப மாட்டிருந்தார் ஓகே தானாக கொண்டு வந்து தந்தார் தேர் எடுக்கும் போது கணக்க பெண்களுக்கு கொடுத்தவர் அப்ப நானும் வேண்டினேன் தந்தார் அதான் கேட்டேன் பெண்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாரா ஆண்களுக்கும் சேர்த்து கொடுத்தாரா ஆண்களுக்கும் கொடுத்தவர் ஆண்களுக்கு அப்படி ஏண்டா இதுல அப்ப இதை கொஞ்சம் சந்தேகத்தோட நீங்களும் அதை வச்சுக்கொள்ளுங்க சாமி தட்டு இல்ல நாங்கள் எங்கட பெண்கள் பக்கம் தேர்தல கேட்க கொண்டாந்தவர் ஆண்களுக்கும் கொடுத்தவர் ஆண்களும் ஓடி வந்து வேண்டினவர் எங்களுக்கு தாங்க கிட்டத்தட்ட 250-300க்கு மேல கொடுத்தவர் அநேகமா நாங்கள் எல்லாருக்கும் கிடைச்சிருக்குமோ தெரியல நான் கொடுத்தவர் எல்லாருக்கும் அதுல ஒரு பாருக்கு 5 முகமோ 6 முகமோ 4 முகமோ 3 முகமோ 6 முகம் ஐயா எனக்கும் அது தெரியா இந்த பொண்ணுதான் எனக்கு சொன்னாலே 6 முகம் வந்து கந்தசி கவசம் படிக்கிறவங்க கையில வச்சு உருட்டி கொண்டு 6 முகம் ஆன பொருள் நீ அருளுடன் வேண்டும் சரி சரி 6 முகம் ஆமா ஓகே நல்லதம்மா செய்திக்கு தகவலுக்கு நன்றி மிக்க நன்றி ஐயா உங்களோட நிகழ்ச்சி சர்மா அண்ணாக்கு நன்றி வாணிக்கு நன்றி நன்றி தொடர்ந்து நாம் பேசுவோம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆன்மீக பாதம் வாங்கோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான் அந்த ஊட்டிக்கு போயிருக்கும்போது ஊட்டியில அந்த ருத்ராட்ச மரம் பார்த்தோம் நாங்கள் மரத்துல அந்த காய்களும் இருந்தது ஆனா கீழே ஒன்றும் இருக்கவில்லை எடுத்துக்கொண்டு வர்றதுக்கு மரத்தை நான் பார்த்தேன் என்பது ஒரு சந்தோஷமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மற்றது இந்த தேங்காயில் இருக்கிறது தேங்காய் விளக்கேற்றுவது வந்து கார்த்திகை தீபத்துக்கு வந்து வீட்டு வாசல்ல அந்த வாழை மரத்தை வெட்டி அதுல வீட்டு வாசல்ல பிரதான தீபமாக ஒரு பாதி தேங்காயை வச்சு அதுல எள்ளுப்பட்டினம் மாதிரி ஏதோ வச்சு எரிப்பாரு என்ன விஷயம் என்றால் இந்த தேங்காய் எரிக்கும் போது தேங்காயின்னு சுராக்கும் அப்ப அதை இன்னும் எரியறதுக்கு அது வசதியாக இருக்கும் என்ற ஒரு விஷயம் அதுக்குள்ள இருக்குது எரிக்க அதுக்குள்ள அந்த தேங்காயில இருந்து எண்ணெய் வரும் அந்த தேங்காய் எண்ணெய் அது வந்து இன்னும் கூட எரியறதுக்கு அது அணையாம பார்த்து கொள்ளும் என்ற ஒரு விஷயம் அதுல இருக்கலாம் பருத்தி கொட்டையை தான் தேடி எடுத்து பஞ்செல்லாம் உடிச்சு போட்டு பருத்தி கொட்டையை மட்டும் சிறிதா கட்டி ஒரு கிழி மாதிரி கட்டி அதைத்தான் வைப்பாங்க எள்ளு வைக்க மாட்டாங்க எள்ளு வந்து பித்திருக்களுக்காக வைக்கிறது அதாவது இது எல்லா கோவிலையும் சொக்கப்பானை ஏற்றும் போது குட்களையா 15-20 தட்டுல வச்சுட்டு பிள்ளையார் கோபுரத்துக்கு கொண்டு முருகன் மூலஸ்தானம் கோபுரத்துக்கு கொண்டு சண்டேஸ்வரர் கோபுரம் கொண்டு ராஜகோபுரத்துக்கு கொண்டு இப்படியா வச்சுட்டு வந்து கடைசியாக உள்ளதை மேலதாரத்தோடு சுத்தி வந்து சொக்கப்பானையை சுத்தி வந்து உள்ளுக்கு வைப்பார். ஓகே, நகுலா அவர்கள் கிட்ட அதே மாதிரி ஒரு கேள்விதான் ஐயா. இப்ப இந்த தேங்காய் தீபம் ஏற்றுவதை போல இந்த எலுமிச்சம்பழத்தை வெட்டி அதுல எலுமிச்சம்பழ தீபம் வைத்தும் ஒரு பழக்கம் இருக்குது, அதாவது நவகிரகங்களுக்கு. இது என்ன, இதனுடைய தாற்பயம் என்ன ஐயா? அதாவது ஐயா,
இந்த எண்ணெய் என்ற ஒரு சத்து இருக்குதானே, எண்ணெய், அது எல்லா பொருள்களிலும் இருக்கு. எலுமிச்சம்பழத்திலே திருப்பி பத்த வைக்கும் போது அந்த தீபம் எரிய 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 அந்த நரம்புகள் மூலமாக அந்த எலுமிச்சம்பழத்திலே இருக்கிற ரசம், இன்ப ரசத்தை பருகி பலகாலம் அந்த ரசமாகப்பட்டது அதோடு சேர்த்து எரியும். அது மாதிரி தேங்காய்க்கு அது மாதிரி குடிக்காக பலவிதமான பொருட்களை பிரார்த்தனை பண்ணி கொண்டு தீபமாக ஏற்றும் போது காளி மாறி இந்த துர்தேவதையெல்லாம் வசியமாகிறது. மந்திர பிரயோகம்னா பிரயோகம், சூர்ணம் பிரயோகம், ஆபிச்சாரம், இதெல்லாம் இந்த பூதங்கள், பிரேதங்கள், பிசாசுகள் இதெல்லாம் விலகத்துக்காக இப்படியெல்லாம் பரிகாரங்கள் அந்த காலத்தில் செய்திருக்கிறார்கள். மிக நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் அணி. வணக்கம் கருணாரோலி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் ஒரு கேள்வி என்னன்றதா, அந்த துர்க்க காரியங்கள், ஒரு நன்மையான காரியங்கள் நடக்கும்போது இந்து மக்களுடைய விழாக்கள்ல அந்த தேங்காய் உடைக்கணும், அதில் ஒரு தேங்காய் அழகி போய் வரும்போது தான் அது நல்லதாயா கூடாது. அது உடைத்து பார்த்த உடனே பின்னுக்கு இருக்கிற ஆக்கள் எல்லாம் உடனே கதைக்க தொடங்கினார்கள். அண்டை இருந்து நாங்கள் கல்யாண வீட்டுக்கு போயிருந்த நேரம் அந்த தேங்காய் அழகு இருந்தது. அந்த தேங்காய் அழகு இருந்தால் அது குடும்பத்துக்கு அது நல்ல காரியங்களுக்கு அப்படி நல்லதாயா? அது தேங்காயை பொறுத்த வரைக்கும் தேங்காய் ஒரு கற்பக விஷயம். அது உடைஞ்சு சரிபாதியாக நல்லா இருந்தால் விழுந்த இடத்துல பலன் சொல்றவர்கள் இப்ப இருக்கிறாங்க. மாடு தடிக்கி விழுந்தா ஒரு பலன் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஆழமா போச்சு. ஆகவே இந்த தேங்காய் அழுகி இருந்ததுன்னு நாங்க கவலைப்பட தேவையில்ல. உடனே அடுத்த தேங்காய் உடைச்சா போடும். அதாவது அதனால்தான் இந்த தேங்காய் இப்படி தட்டி பார்க்கிறது. ஆண் தேங்காய், பெண் தேங்காய், அலி தேங்காயான்னு பார்த்தா அது தெரியும், சொல்லும். சத்தத்திலே கண்டுபிடிக்கலாம். நடந்து போட்டோம். அதனால குற்றவனிலே மனத்தகத்தான் வாக்கியுள்ளான், ஈரேழு அண்டத்தப்பால் அவன் காலசியான. எந்த தெய்வமானாலும் எந்த தெய்வத்துக்கு தேங்காய் உடைச்சாலும் அழுகி இருந்தாலும் அதனால குற்றவில்லை. ஒரு பக்கம் வச்சுட்டு அடுத்த தேங்காய் வழிபாடு செய்யலாம். நன்றி நன்றி. நன்றி அம்மா, உங்க தகவலுக்கு நான் சாந்தி சொல்றேன். ஜெயநடேசனும் ஸ்டைலா தான் முன்னுக்கு நிறைய நல்ல பூ பொத்தொண்டு வச்சுக்கொண்டு அதுக்கு பின்ன தான் பூவோடா இருப்பேன். மன்னிக்கணும் ஐயா வாலிமலோட நான் விடைபெறுவோம். பிள்ளைகளை கூட்டிட்டு போறேன். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அவைக்கு நன்றி அண்ணா. அடுத்த வாரம் செஞ்சுக்கோ. என்ன சரணாகளுடைய பிள்ளைகள் எல்லாம் அந்த நேரம் ஸ்டூடெண்ட்ஸும் சின்ன பிள்ளைகளா இருந்தவர் இப்ப பெரியவர்களா வந்திருப்பார்கள் நினைக்கிறேன். ஆமா, ஒர்க்குக்கு போற அளவுக்கு வந்துட்டார்கள். அங்க இணையத்துல நாங்க சந்திச்சாங்க வாணி இருக்கா வந்த நேரம். வணக்கம் ஐயா. வணக்கம் வாணி. எனக்கு ஒரு கேள்வி ஐயா. இந்த தேர், அதாவது தேர் இழுக்க முதல் அந்த அதுல வைத்து தேங்காய் உடைப்பது இதற்காக? தேர் அங்க அவங்க தேர் முட்டியிலேருந்து அலங்காரம் பண்ணி கொண்டு வச்சு சுவாமியை ஏற்றதுக்கு முதல் அந்த தேருக்கு புண்ணியாதானம் பண்ணி மறுபடியும் கலசம் வச்சு 4 வீலுக்கும் எலுமிச்சம்பழம் வச்சு பூசணிக்காய் வெட்டி வெளி கொடுத்து ஒரு கண் திருஷ்டி கழிப்பதற்காக இதை செய்து அந்த தேரை இருப்பார்கள். ஏன்னு கேட்டா தேவாரத்திலே அச்சது போலி செய்த அதிதீரா சிவபெருமான தேரையே அச்ச உடைச்சவரா பிள்ளையார். ஆகவே இந்த தேரிலையும் அப்படி ஒன்று நடக்கக்கூடாது என்பதற்காக பூசணிக்காய் தேசிக்காய் வெட்டி வழிபாடு செய்வது நம்முடைய சைவ சமயத்தின் சடங்கு விவரம். நேற்று உங்கள் வீட்டுக்கு முன்னாலும் சிறப்பாக அந்த பூசைகள் எல்லாம் நடைபெற்றது. உங்கள் வீட்டுக்கு முன்னால் நிறைந்த மக்கள் கூட்டம் இருந்தார்கள். நீங்களும் அதில் கலந்து ஐபிசிக்கு சிறப்பான உரை ஒன்றை ஆற்றினீர்கள். அதையும் பார்த்து கொண்டிருந்தேன் ஐயா. எல்லா வீட்டுக்கும் முன்னால நின்றாலும் கடைகளுக்கு முன்னால நின்றாலும்
எங்கே பலகாரங்கள் கூட கொடுக்கிறார்களோ அந்த இடத்தில் தான் மக்கள் கூட்டம் நிறைந்து நின்றது ஐயா. தேனை சுற்றித்தானேமா தேனி பறிக்கும். அதுவும் உண்மைதானே. நாங்கள் யாரையும் பிரசவத்துக்கு வேண்டி வாராங்கன்னு சொல்லக்கூடாது. தேர் திருவிழா என்றால் எல்லாரும் இன்புட்டு இருக்க வேண்டும். கொடுக்கிற நாங்கள் கொட்டாஞ்சேன முத்துமாரியம் கோயில் இருக்கிற காலத்திலேயம்மா சென் அந்தோனியார் கோயில் தேர் திருவிழாவுக்கு அண்டாவா சமைச்சு சர்பத் என்ன பலகார வகையில அந்த காலத்து அள்ளி கொடுப்பார்கள் அந்த குச்சி கடையில. அதெல்லாம் அடியார் மனக்குளிரத்தான். இப்பவும் தேர்வுல செய்யறாங்க. நாங்க யாரையும் குறை சொல்லக்கூடாது. அன்புதான் என்ற ஊற்று, அன்புதான் உலகமகா ஜோதி. ஆனா ஐயா இப்ப வேண்டது பிரச்சனை இல்லையா, அத வீணடிக்கிறது தான் பிரச்சனையா. எடுக்க கீழே கொட்டுறது, எடுத்து போட்டு அங்கால மதில் வழிய வைக்கிற அதுகளைத்தான் நான் குறையாக எடுக்கிறேன் ஐயா. பாவித்த கப்பல் எல்லாம் எங்களோட கோயில் வழியா ஐயா நடக்கிறேன்னு சொன்னா இப்ப முடிஞ்சிருந்து இப்படி கொடுக்குறோன்னு சொன்னா நேற்று அந்தோனி அறவையில் போன மாதம் நடந்தது. இப்படி ஒரு மண்டபத்துக்குள்ள வச்சிருக்கணும். எல்லாரும் கொண்டு வந்து சாப்பாடுக்கெல்லாம் கொடுப்பினேன் நேத்தியாண்டு. எல்லாரும் கியூல நின்று போய் வாங்கின்னு போயினான். அப்ப அது ஒரு நல்ல வசதி, நல்லதா இருந்தது. எங்களுக்கு பார்க்கறதா இருந்து என்னென்னு சொன்னா எல்லாருக்கும் அது கிடைக்கின்றது. ஒவ்வொரு ஆட்களும் வரிசையில் நின்று அதை வாங்கி கொண்டு போகிறார்கள். எல்லாரும் அதை வாங்குகிறார்கள், உண்ணுறார்கள். கொட்டிச்சுங்கிறதுக்கு அந்த இடமே இருக்கையில் அவ்வளோ துப்புரவாக செய்திருந்தா. அப்படித்தான் இப்ப நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கேயோ சொல்லி கோயில் வழியா அப்படி நான் பார்த்தேன். ஆனால் நான் கங்கோயிலுக்கு போயிருந்த நேரம் போன அப்படி இடி வட்டு தண்டு சூத்தியலையெல்லாம் கொட்டி சிந்தி அப்படி இருந்ததையும் நான் பார்த்தது. சில பேருக்கு சாப்பாடே கிடைக்கவும் இல்லை, அப்படியும் இருந்ததை பார்த்தேன். என்னண்டா அந்த தேரோட விரைக்க நிறைந்த மக்கள் உண்டா வருவார்கள்லானே. அப்ப அவர்களுக்கு அப்படியான இடத்துல கொடுக்க வரிசையான கொடுக்காம இல்லாதுதானே. முந்தி அடிக்கு நான் வென்றேன் நீ வென்றேன் அந்த அரைவாசி கீழே விழுந்தும் அநியாயமா போகுது, சில பேருக்கு கிடைக்காம போகுது. ஆனா அந்த தேரெல்லாம் இழுத்து முடிஞ்சு எல்லாம் கண்டாப்புறதான் இங்க சாப்பாடு கொடுப்பாரு. இந்த தேர் விடுகூடிக்குள்ள ஒரு நாளும் சாப்பாடு இங்க கொடுக்கறதும் இல்லை. மற்றபடி எங்கள் ஊர்லயும் இது இருக்கிறது தான் இந்த வளமை. அந்த தேர் போயேக்க வர வீடுகள் கடைகள் அவையல் அந்த தேருக்கு அந்த சுவாமிக்கு ஒரு மரியாதை செய்துதான் இத படைச்சு அங்க வர மக்களுக்கு அத கொடுக்கறது. தேர் முடிஞ்சு வரைக்குள்ள நவுலவதி அவர்களை நீங்க முடிக்கல என்ன தேர் முடிஞ்சு வரைக்குள்ள எல்லாருக்கும் ஒரு அது வேற. இது தேர் இழுத்து கொண்டு போய்க்க வழிய வர வீடுகள்ல இருக்கிறவ கடைகள்ல இருக்கிறவ அவையல் அந்த வாசல்ல வச்சு குத்து விளக்கு நிறவுடம் வச்சு சுவாமிக்கு அர்ச்சனை அதுகள் முடிந்தா பிறகு அவர்கள் ஒரு படையல் உண்டை மக்களுக்கு கொடுக்கறது. அதைத்தான் நான் சொல்றேன். தேர் முடிஞ்சு செய்யறது அது வேற. ஜெயா நடேசன் சொன்னது சரிதான். நோமலா தேர் முடிச்சுதான் ஆனால் தேர் முடிச்சு சாப்பாடு கொடுக்குறாண்டா 3000 மக்கள் இருக்கிற ஒரு கோவில்ல இப்படி நடக்கும். ஆனோடைய தேர் வெளிக்கிட்டா பிறகு சாப்பாடை கொடுக்க தொடங்குகிறார்கள். என்ன பொறுத்தளவில் அது சரி என்று ஏற்றுக்கொள்றேன். ஏன்னு கேட்டா நாங்கள் நேற்று பார்த்தா 3 மணித்தியாலும் தேர் முடிஞ்சு வரைக்க சாப்பாடே முடிகிற தருவாயிலேயே இருக்குது. கணக்க முடிஞ்சும் போச்சு. இப்ப இந்த 1/2 மணித்தியாலும் நிலம் கொண்டு போட்ட நிகழ்வும் இருக்கு. ஆனால் இப்படி பாக்குறோம்னா அந்த நேரம் அவ்வளவு பேருக்கும் விநியோகம் செய்கிறார்கள். 2 வரிசையில தான் கொடுக்கலாம், 2 பகுதியில. ஆனா கஷ்டம் தானே. ஆனபடியால் தேர் முடிஞ்சு போனார்கள். எல்லாரும் தேரோட போக மாட்டினோம், நடக்க மாட்டினோம். வயது போனவர்கள், முதியோர்கள், அதை விட கால இல்லாதவர்கள், நோயாளிகள் இருப்பினோம். அப்ப அவைகளுக்கு அந்த உணவை கொடுக்கலாம். தேர் அதாவது இருப்பிடத்தை விட்டு வெளியேறின பிறகு உணவு கொடுப்பதில்லை, பாதிப்பில்லை என்று நான் சொல்றேன். அந்த உணவு இல்லை நான் சொல்றது. அது நீங்க கொடுக்கறது அது அதாவது நாங்கள் நைவேத்தியம் பண்றது. அந்த சுவாமி ஒவ்வொரு வீதியால வரைக்கும் இப்ப நாங்களும் ஊர்கோவில்ல வரைக்கும் எங்களோட வாசல்ல நிறவுடம் வச்சு வடை மோதகங்கள் வச்சு அந்த சிவனோ முருகனுக்கு நெய்வேத்தியம் பண்றது. அது ஆக்களுக்காக கொடுக்குற, அது மிச்சத்தை ஆக்களுக்கு தான் கொடுக்குறவே. ஆனால் அது சாப்பாடுகள் இல்லை. அது கடலை மோதகம் அவல் பொங்கல் அதெல்லாம். அதான் இதுக்கண்டுதான் படையல் வச்சு கொடுக்கும். அதான் படையல் எல்லாம் வாசல்கள்ல மனைமான நேற்றும் 2-3 கடைகள் தமிழ் கடைகளுக்கு முன்னால நடந்தது. அப்படி அந்த தேர் வர்ற பாதையில யாராவது வாழ்ந்தார்கள் என்றால் அவர்கள் அந்த நிறவுடங்கள் வச்சு
இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணுவார்கள். அது நோமலா ஊரில் நாங்க செய்யறாங்களா, எங்களோட வீதிகளால வந்ததுண்டா நாங்க செய்வோம், அப்படி செய்யறதுதான். சரியா அதனுடைய ஜனத்துக்கு இந்த கொடுக்குற இதுல நாங்கள் இங்க எல்லா முறைகளையும் கையாள முடியாது. ஒருமிக்க கொடுக்க 3000 பேருக்கு கொடுக்க முடியாது. குழந்தைகள் வயதுவர்கள் எல்லாரும் பசியில இருப்பினும் இப்ப அவர்களுக்கு முன்னுக்கே கொடுக்கறது பெற்றர்ன்னு நான் சொல்றேன். என்ன சரியா ஐயா, இதே நேரம் ஐயா உறவு ஒருவரது கேள்வி. ஜெயந்த் அவர்கள் எங்கே காணமே? கனகாலமாக காணும் ஜெயந்த் அவர்கள் இப்போ எழுதி கொள்வார். அவர் நலமானு கேட்டபடி உறவு ஒருவர் ஐரோப்பிய நாட்டிலிருந்து கேட்டுக்கின்ற இந்த திருமணங்கள் என்று வரும்பொழுது இந்த வசிய பொருத்தம் முக்கியமா, எல்லாம் அமைஞ்சும் வசிய பொருத்தம் அவசியமான்னு கேட்டிருக்கின்றார் ஐயா. அதாவது 16 முக்கியமானது தாலிதாமா ரத்து பொருத்தம் தான் முக்கியம். ரட்ச பொருத்தம். ஓகே. வசியம் என்பது 100% 200% கணக்கு வழக்கு இருக்கு. என்னென்ன நட்சத்திரங்களுக்கு என்னென்ன வசியம் இருக்கு. அதானே வசீகரான ஒரு பாட்டு பாடுனா என்னதான் இருந்தாலும் முக வசீகரம் இருக்கணும், தன வசீகரம் இருக்கணும், தானிய வசீகரம் இருக்கணும். சம்பாதிச்சு வீட்டுக்கு போனால் பணமோ பொருளோ ஊடோ இல்ல, அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம். ஓகே. கட்டாயமா வசீகரம் கொஞ்சம் இருக்கவர். அப்ப அது பெரிய பாதிப்பண்டு இல்லை, இப்ப பெருசா பாதிப்புகள் இல்லை. அதனால மற்றதெல்லாம் இருக்கும்போது வசீகரம் வோல்டேஜ் தானாவே பெட்ரி சார்ஜ் ஆயிடும். அவங்ககிட்ட இருக்கு வசியப்படுத்துறது. சரி